பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்பட்டுள்ள இந்த பிளவுக்கு திமுகவின் சூழ்ச்சிதான் காரணம் என்று அன்புமணி ராமதாஸ் இப்போது நடைபெற்று வரக்கூடிய அந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டங்களில் தொடர்ந்து கூறுகிறார். நமது முதல் எதிரி திமுக தான் என்று அவர் கூறுகிறார். தந்தை மகனுக்கு இடையே ஏற்பட்டுள்ள அந்த பிரச்சனை மற்றும் போட்டி கூட்டங்கள், உறுப்பினர்கள் நீக்கம், சேர்க்கை, கூட்டணி கட்சிகளிடையேயான அந்த உறவு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கும் காரணம் திமுக தான் என்பது சரியா என்பதை தான் இந்த விவாத அரங்கில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்முடைய அரசியல் விமர்சகர் பொங்கலூர் மணிகண்டன் நம்மோடு இணைந்திருக்கிறார். இதை தொடர்ந்து அரசியல் விமர்சகர் கோடாங்கி ஆபரகாமும் நம்மோடு இணைய இருக்கிறார். இப்போது பொங்கலூர் மணிகண்டன் சார்னா முதலில் கேட்கலாம். பொங்கலூர் மணிகண்டன் சார், தந்தை மகனுக்கு இடையேயான அந்த பிரச்சனையில் இந்த திருவள்ளூர் உள்ளிட்ட ஒரு 4 மாவட்டங்களுக்கு இடையே நடைபெற்ற அந்த முதல் பொதுக்குழு கூட்டத்தில் தந்தையர் தினத்தன்று டாக்டர் ராமதாஸுக்கு அவர் வாழ்த்தையும் தெரிவித்து ஒரு மன்னிப்பும் அவர் கோரியிருக்கிறார். ஆனால் நான் தலைவர் பதவியில் தான் நீடிப்பேன் என்றும், இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கும் இந்த குழப்பங்களுக்கு காரணம் திமுகவின் சூழ்ச்சி என்று அவர் கூறுகிறார். அது சரியா சார்? பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர்களாக இருக்கிற 2 பேருமே, மருத்துவர் ராமதாஸ் ஐயா, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், இருவருமே எடுப்பார் கைப்பிள்ளை அல்ல. யாரோ சொல்லி அதை கேட்டு செயல்படக்கூடிய நிலையில் அவர்கள் இல்லை. நிச்சயமாக சுயமாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு அறிவாளிகள் தான், அதை மறுக்க முடியாது. ஆனால் தற்காலிகமாக இருக்கிற அந்த கட்சியினுடைய உட்கட்சி குழப்பம் என்பது பெரிய சர்ச்சையில் இது போன்ற கருத்துக்களை உருவாக்கி இருக்கிறது. குறிப்பாக தந்தை டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் தன் மகன் என்கிற அடிப்படையில் கடுமையான வார்த்தைகள் பேசுறார். அதாவது இது அரசியலே பார்க்க முடியாது. மகன் மீது இருக்கிற கோபத்தில் அவர் வாயிலிருந்து அள்ளி தெளித்த வார்த்தைகள் ஏராளமாக வருகிறது. அதன் பொருட்டு நாம் அன்புமணியை ஒரு தவறாக என்ன வேண்டிய அவசியம் இல்லை. அப்பாவுக்கு கோபம் வந்தா அவர் வாயிலிருந்து எந்த வார்த்தை வேணாலும் வரும். அந்த வார்த்தை அவ சாபம் அல்ல, அவன் மீது உள்ள அன்பின் வெளிப்பாடுதான். அன்பின் உச்சம் தான் அது கோபமா மாறுது, அந்த கோபத்தின் வெளிப்பாடா மாறுது. இப்போ டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூட்டங்கள்ல பேசக்கூடிய ஒன்று, திமுக தான் பாமகவை பிளவுத்த முயற்சிக்குன்னு சொல்றாரு. அதுல ஓரளவு உண்மைக்கு நான் கருதுறேன். காரணம் என்ன, கடந்த காலங்களில் கலைஞர் என்ற பெயருக்கு கலைப்பதி வல்லவர் கலைஞர் என்று ஐயா ராமதாஸே சொல்லியிருக்காரு. அப்போ அந்த அளவுக்கு திமுக தலைவர் திமுக மீது ஒரு எச்சரிக்கை உணர்வு எல்லா கட்சிகளுக்குமே உண்டு. ஏன்னா கடந்த காலத்தில் இதே கம்யூனிஸ்ட் கட்சியை மணலி கந்தசாமியை தலைமை கொண்டு 2ஆக உடைத்தவர் கருணாநிதி அவர்கள். அதே மாதிரி முஸ்லீம் லீக் உடைத்தவர் அவர் தான். தமிழ்நாட்டில் இதே பாமகவை தீரன் தலைமையில தமிழ் பாமக என்று உருவாக்க வைத்து அவர் தான். அதிமுகவுல திரு திருநாகசாமி ஒரு அணியாகவும் திரு ராஜகண்ணன் தலைமை ஒரு அணியாகவும் அந்த கட்சியை உடைக்க செய்து தன் கட்சியோடு கூட்டணி செய்து தேர்தலில் பங்கெடுத்து செய்து அவர் தான். அப்போ தமிழ்நாட்டில் எந்த கட்சியாலும் குறிப்பிடலாம திமுக பங்கு நிச்சயமா இருக்கும். இப்போ ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு திமுக சொல்லித்தான் செய்யறாங்கன்னா நிச்சயமா கிடையாது. ஆனால் வேறு மாதிரியான ஒரு நெருக்கடியை திமுக உருவாக்குறது. சட்டமன்றத்துல கடந்த சில வாரம் முன்பு பார்த்திருப்பீங்க, அந்த அவை கூட்டம் நடந்த போது பாமக சட்டமன்ற கட்சி தலைவர் திரு ஜி கே மணி அவர்கள் திரு கருணாநிதி பெயரில் பல்கலைக்கழகம் வேண்டும் என்று திமுகவை காட்டிலும் அமளித்து பேசினார். இந்த வார்த்தைகள் பாமக சந்தேகம் எழுந்தது. ஏன்னா பாமக திமுக அணியில் இல்லை, எதிராக இருக்கிறது. ஆனால் கூட அந்த கட்சியினுடைய முன்னாள் தலைவர் மறந்தலைவர் மீது பேரன்பு கொண்டு பாமகவை சேர்ந்த ஒருவர் அன்பு செலுத்தி பேசுகிறார் என்று சொன்னால் அங்கேதான் சந்தேகத்தை பாமக எழுப்பினாங்க. அப்போ இது போன்ற குழப்பங்கள் வருவதற்கு ஒருவேளை திமுக அவர் மூலமாக செய்திருக்கும் சந்தேகம் அன்புமணி நிச்சயமாக உண்டு. நீங்க சரியான ஒரு கருத்து தான் சொல்லியிருக்கிறீங்க. அது